இன்றைக்கி இட்லி இடியாப்பம்க்கெலாம் ஏற்ற மாதிரி சூப்பராக ஆட்டுக்கல் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஆட்டுக்கல்லை நல்லா நெருப்பில் வாட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது இந்த மாதிரி சுடு தண்ணியில் நல்லா ஊற்றி ஊற வச்சு தேவையில்லாத அன்வான்ட் ஸ்கின் எல்லாத்தையும் இந்த மாதிரி கத்தியால் சுரண்டிட்டு அதில் மஞ்சள் தூள் சேர்த்து 2லேருந்து 3 தடவை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் சேர்த்து அது கூட சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி அது கூட உப்பு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அலசி வச்ச ஆட்டுக்காலையும் அது கூட சேர்த்து 2 கப் தண்ணி சேர்த்து 8 விசில் வரைக்கும் விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு, முந்திரி, கசகசா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் சேர்த்து அது கூட கரம் மசாலா, கருவேப்பிலை, பொடியை நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கி அது கூட தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, புதினா, உப்பு, தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்த ஆட்டுக்காலையும் அது கூட சேர்த்து அரைச்ச மசாலாவையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி.